மறைத்து கொண்டிருந்தாள் ஒரு இளம் பெண். அவளோட பேர் தான் எஸ்தர். உலகம் அவளை அறியவில்லை. ஆனால் ஒரு மக்களின் விதியை அவ கையில வச்சிருந்தா. அவள் அமைதியா இருந்தா உயிரை காப்பாற்றி கொள்ளலாம். ஆனா துணிந்தால் ஒரு ஜனத்தை காப்பாற்ற முடியும். இது சாதாரண கதை இல்ல. ஒரு வஞ்சகம் மற்றும் துணிவு, அகங்காரம் மற்றும் வீழ்ச்சி, விசுவாசம் மற்றும் ரட்சிப்பு பற்றிய கதை. இதுதான் எஸ்தரின் கதை. அப்போ பெர்ஷியா ராஜ்யத்தின் பொற்காலம். இந்தியாவிலிருந்து எத்தியோப்பியா வரைக்கும் 127 மாகாணங்களை ஆட்சி செய்த மன்னன் தான் அகஸ்வேரோஸ். அந்த பேரரசு யூதர்கள் பலரும் சிறைப்பட்டு வாழ்க்கையில தான் வாழ்ந்தாங்க. தங்களுக்கு தேசம் இல்லை, சுதந்திரம் இல்லை, பாதுகாப்பு கூட இல்லை. அந்த சூழல்ல தான் எஸ்தர் என்ற ஒரு சாதாரண பெண் வரலாற்றையே மாற்றும் பாத்திரமா அமைகிறா. ஒரு நாள் மன்னன் ஒரு பெரிய விருந்து வைக்கிறாரு. 180 நாட்கள் நீண்ட அந்த விழால தனது மனைவி வஸ்தியை அழைச்சு அவளோட அழகை எல்லாரும் முன்னாடியும் பெருமையா சொல்றாரு. ஆனா வஸ்தி வர மறுத்து விடுறா. மன்னன் அவமானப்பட்டு அவளை ராஜ்யத்திலிருந்து நீக்கி விடுறாரு. புதிய ராணியை தேடும் பணியில அரசாட்சி எங்கும் அழகான பெண்களை தேடுறாங்க. அப்போதான் ஒரு யூத பெண்ணான எஸ்தர் தேர்ந்தெடுக்கப்படுறா. அவளை தன் சித்தப்பனான மொர்தெகாய் தான் வளர்த்தாரு. யாருக்கும் தெரியாமல் எஸ்தர் யூத பெண் என்பதையும் மறைச்சு வச்சிருந்தா. முடிவுல மன்னன் அவளை மிகவும் விரும்பி பெர்ஷியாவின் ராணியாக முடிசூட்டுறாரு. அந்த நாட்கள்ல மொர்தெகாய் ஒரு பெரிய சதியை வெளிச்சத்துக்கு கொண்டு வராரு. மன்னனை கொல்ல யாரோ திட்டமிட்டிருக்காங்க. எஸ்தர் வழியாக மன்னனுக்கு தகவல் சென்றது. சதி நிறுத்தப்பட்டது. ஆனா மொர்தெகாய்க்கு எந்த பாராட்டும் கிடைக்கல. அதே நேரத்துல மன்னன் அருகில் ஒரு பெரிய அதிகாரி வர்றான். அவன் பெயர் ஆமான். அவனை எல்லாருமே தொழுது கொள்ள வேணும்னு உத்தரவு சொல்றான். ஆனா மொர்தெகாய் வணங்கவில்லை. இது ஆமானுக்கும் மொர்தெகாய்க்கும் பகையை உண்டு பண்ணுது. அவன் மொர்தெகாய்க்கு மட்டுமல்ல, அனைத்து யூதர்களுக்கும் எதிராக வெறியை வைத்துக் கொண்டிருந்தான். ஆமான் யூதர்களுக்கு எதிரே ஒரு பெரிய சதி திட்டத்தை தீட்டுறான். ஆமான் மன்னன் கிட்ட போய் யூதர்கள் வேறு ஜனங்கள், அவங்களுக்கு சட்டங்கள் மாறுபடுது, அவர்களை அழிப்பது நல்லது என்று சொல்றான். மன்னன் தன் மோதிரத்தால் ஆணையை உறுதிப்படுத்துகிறாரு. அந்த நாள்ல யூதர்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவு எல்லா இடத்துலயும் அனுப்பப்படுது. யூதர்கள் துக்கத்துல ஆழ்றாங்க. மொர்தெகாய் அரண்மனையேவும் கண்ணீருடன் சுற்றி வர்றான். மொர்தெகாய் எஸ்தரிடம் சொல்றான், நீ அமைதியா இருந்தேன்னா யூதர்களுக்கு வேறு வழியாக ரட்சிப்பு வரும். ஆனா நீயும் உன் குடும்பமும் அழிந்து விடுவீர்கள். ஒருவேளை நீ அரண்மனைக்கு வந்தது யூதர்களை காப்பாற்ற கூட இருக்கலாம் இல்லையா அப்படின்னு யோசிக்க சொல்றான். எஸ்தர் 3 நாள் யூதர்களை எல்லாரையுமே நோன்பு வைக்க சொல்றா. அதுக்கப்புறம் துணிச்சலா சொல்றா, நான் ராஜாவை சந்திப்பேன், நான் அழிந்து விட்டாலும் பரவாயில்லை. 3ஆம் நாள்ல அவ ராஜ ஆடையுடன் அரண்மனையில அனுமதி இல்லாமல் உள்ளே போறா. மன்னன் தங்கக்கோலை நீட்டி அவளோட உயிரை காப்பாற்றுறாரு. எஸ்தர் மன்னனையும் ஆமானையும் விருந்துக்கு அழைத்தாள். முதல் விருந்துக்கு பிறகு ஆமான் மொர்தெகாயை தூக்கில் விட